ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம த்ரிஷா மாமியை பிரச்சாரத்துக்கு தயார் செய்யிருக்காங்க அந்த நடிகர் கட்சி. ஸோ டிவிகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா செட்டில்மெண்ட்டும் முடிஞ்சான். இனிமே வந்து இறங்கி வேலை செய்கிறது தான் வந்து பாக்கி. ஸோ எப்படி இந்த செட்டில்மெண்ட், என்ன பேச்சுவார்த்தை, என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். தமிழ் சினிமா பிரபலங்கள் அந்த தாக்கம் தமிழ்நாடு அரசியலில் இருக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. ஸோ அதே போல் அந்த அரசியல்வாதிகளுடைய தாக்கத்தால் சினிமாவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் வந்து புதுசு இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியலும் சினிமாவும் வந்து கட்டி பிடிச்சி எல்லாம் செய்கிற விஷயம்தான். இன்னும் சில மாதங்களில் தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன் வரப்போது. நடிகர்கள் மற்றும் நடிகைகள் அரசியல் கட்சிகளை ஆதரித்து பிரச்சாரம் செய்யறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அவங்களுக்கான பணமும் பேரமும் வந்து ஆல்ரெடி நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்படி தமிழ்நாடு அரசியல்ல பிரச்சாரத்துக்கு மட்டும் இல்லாம, அரசியல்ல நேரடியா களமிறங்கக்கூடிய நடிகர்கள், நடிகைகள் எல்லாமே வந்து கடந்த காலத்திலும் இருக்கிறாங்க. தற்போதும் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நடிகர் நம்ம விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு சட்டமன்ற தேர்தல்ல நடிகைகள் மற்றும் நடிகைகள் 2 பேருமே பிரச்சாரத்துல இன்வால்வா வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்திருக்கிறாரு. உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கிறாரு. தனக்கு தெரிஞ்ச வட்டாரத்துல உத்தரவும் போட்டிருக்கிறாராம். ஸோ அதுவும் வந்து பெரிய அளவில் வந்து ஸ்டார் அந்தஸ்து இருக்கக்கூடிய நடிகர், நடிகைகள். ஸோ அதிகமாக டார்கெட் செஞ்சுட்டு வராராம். ஸோ அதிலும் வந்து நடிகர் கையை காட்டிய நடிகர்கள் மற்றும் ஆக்ட்ரஸ் எல்லாருமே வந்து சந்திச்சுட்டு பெரிய அளவிலான அவங்களுக்கான தொகையை கொடுத்து அவங்கள வந்து பிரச்சாரத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ பிரச்சாரம் செய்யறதுக்கு தயார் செஞ்சுட்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்களாம் அந்த நடிகர் கட்சியினுடைய உயர்மட்ட குழு. ஸோ அதுவும் வந்து கட்சிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நடிகையே சில நடிகர்களை சந்திச்சு கன்வின்ஸ் செஞ்சுட்டு வராமல், அது வேற யாரும் கிடையாது, நம்ம த்ரிஷா மாமி தான். ஸோ நெருக்கமாக இருக்கக்கூடிய அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச நடிகர்கள், பெரிய ஆட்களோட வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணக்கூடிய வகையில், பண்ண வேண்டிய விதத்தில் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாராம் நம்ம மாமி. ஸோ இதற்காக மட்டும் அந்த கட்சி தரப்புல இருந்து பல கோடி ரூபாய் வந்து செலவு செஞ்சுருக்கிறாங்க அந்த மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இப்படியான ஆஃபர் வரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நம்ம மாமி இந்த ஆஃபரை வந்து ஏற்றுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் செட்டில்மெண்ட்டில் கொஞ்சம் பேரம் பேசி அதிகமாக அமௌண்ட்டை வாங்கி உள்ளே போட்டிருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் தனக்கு ரொம்பவும் வேண்டப்பட்டவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி நடிகை உடைய கோரிக்கை, உடைய செட்டில்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பேசி மொத்தமாக வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நம்ம விஜய் அவர்கள் அடுத்த இன்னும் சில மாதங்களில் தொடங்க இருக்கக்கூடிய பிரச்சாரம், தேர்தலுக்கு வியூகங்கள் அமைத்து இந்த நடிகையை வச்சு, நம்ம த்ரிஷா மாமியை வச்சு சில பல நடிகைகளை உள்ளே கொண்டு வந்து வேலையை முடிக்கிறதுக்கான, அதாவது பிரச்சாரம் ஆரம்பித்து வேலையை முடிக்கிறதுக்கான திட்டங்கள்லாம் பெருசாக வந்து தீட்டிட்டு வராராம். ஸோ த்ரிஷா மாமி மட்டும் வந்து பிரச்சாரம் செய்யும்போது காற்றுல அடிக்கக்கூடிய அந்த சேலை விலகி லைட்டாக தொப்புள் தெரிஞ்சாலோ, இல்லைனா வந்து சில பல மலைக்கோடுகள் தெரிஞ்சாலும் வந்து எல்லாம் ஆன்னு பார்ப்பாங்க. ஸோ அதில் வந்து யாருமே கண்ணை மூட போகிறதில்ல. அந்த மாதிரி ஏதாச்சும் மாமி கொஞ்சம் அப்படி இப்படி ட்ரெஸ்ஸை போட்டு வந்தால் எல்லாம் வந்து கூட்டம் குவியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நயன்தாராவையும் ஒரு சில கீர்த்தி சுரேஷ், நயன்தாரா இவங்ககிட்டையும் வந்து பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு இதில் இன்வால்மெண்ட்டாக வந்து கட்சி வேலைகளில், அந்த பிரச்சார வேலைகளில் வந்து ஈடுபடுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. கோடிகளில் தான் வந்து இவங்களுக்கான சம்பளம். ஸோ எல்லாமே நாள் கணக்கு தானே. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு 10, 15 நாள் அப்படின்ற மாதிரி ஒரு கால் ஷீட்டை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்க கிட்டலாம். ஸோ நடிகர்கள் தரப்பில் வந்து பிரபுதேவா அண்ட் பிரசாந்த் இவங்க கிட்டலாம் வந்து பேச்சுவார்த்தை ரொம்ப பெருசாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ எது எப்படியோ பிரச்சாரம் ஒன்று ஆரம்பிக்கும் போது, இந்த டிவிகே உடைய பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது பல ஸ்டார் பட்டாளங்கள் உள்ள குதிப்பாங்க. விஜய் ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பல பேர் வந்து, அதாவது சினிமா வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து வாண்டடாகவும் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் தான் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எது எப்படியோ நம்ம த்ரிஷா மாமி தான் வந்து முதல் கட்டமாக பணத்தையும் வாங்கிட்டு, நட்பு ரீதியாக வந்து ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் பணத்தையும் வாங்கிட்டு, சில கன்வின்ஸ் பண்ணவே முடியாத ஆக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் வந்து வளைச்சி போகிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் ஸ்டோரிஸ்ன்னு கேட்குறீங்க. உங்களுக்காக தான் வந்து நான் இது வரைக்கும் போடவே கூடாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தேங்க ஸ்டோரிஸ் எல்லாம். ஏன்னா யூடியூப் வந்து அந்த ரொம்ப வந்து போட்டு செய்யும் செஞ்சு விட்டுச்சு. யூடியூப் 2 சேனல் ஆரம்பித்து கஷ்டப்பட்டு போட்டு தூக்கி விட்டுருச்சு. ஸோ இப்போ வந்து இதுக்கப்புறம் ஸ்டோரிஸே வேணாண்டா சாமி அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கக்கூடிய நிலையில தான் வந்து நம்மளுடைய ஃபேன்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கண்டினியூஸாக எல்லா வீடியோஸ்லையுமே வந்து சில பேர் ஸ்டோரிஸ்ன்னு கேட்டுனே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் பல மாதங்கள் கழித்து அந்த சேனல் ஆரம்பித்தேன்.
ஆனால் வந்து வியூஸே போல. எனக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டேன், நீங்களும் கேட்டீங்கன்னு போடுறேன், ஆனால் பார்க்க மட்டும் மாட்றீங்களே அப்படின்னு தானே இருக்கும். கண்டிப்பாக போய் அந்த சேனலை பாருங்கள். 2 எபிசோட் போட்டிருக்கேன். வியூஸே ஒன்றும் வரல, சப்ஸ்கிரைபர்ஸும் வரல. அவங்களோட அந்த சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் ஆஃப் த வீடியோலையும் கொடுக்குறேன். மறக்காமல் போய் பாருங்கள். அப்பார்ட்மெண்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லி ஒரு புது சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 2 சேனலுக்கும். ஸோ அப்போ தான் பெல் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். மறக்காமல் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள்.